நாங்கள் இந்த வனந்தரமாக சுற்றிக் கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும் காலத்தில் அந்த 6வது வனத்தில் அழகான மந்தார மலர் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. அப்படியா? நீ என்ன கேட்ட தெரியுமா? மந்தார மலரை பொறித்து கொடுத்துதான் கேட்டேன். அப்ப நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? ஆனால் கண்ணை பாஞ்சாலி பாவி துரியன் செய்த வஞ்சகத்தினால் 12 வருட வனவாசம் ஓராண்டாக்கி வனவாசம் முடிக்க நாடு கேட்க பொழுது போர் தொடுக்க வைத்தான் துரியோதனன். அப்படி போர் தொடுக்க வைக்கும் பொழுது இதோ அந்த துரி வைத்த சபதத்தினால் உன்னுடைய கூந்தலை அவிழ்த்த கூந்தல் முடியாமல் இருக்கின்றாய். என்னைக்கு அந்த சபதம் முடிதோ இந்த மந்தார மலரை சூடி என்னுடைய கூந்தலை முடிய வைக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் கண்ணை பாஞ்சாலி அந்த நேரம் வந்து விட்டது. அப்படியா? என்னுடைய பின்பதாகவா மந்தார மலரை பார்த்து உன்னை விட்டு விட்டு வந்துடலான்னு சொல்லி. அப்படியா சாமி? இந்த காமதேவ பருவத்துக்கு வந்து விட்டோம். இதோ மந்தார மலரை பார்த்தால் ஊத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம், இருவர் 2 பேரும் இந்த காலகத்தில் செத்தங்கூர விளையாடி விட்டு உன் கண்ணை நான் கட்டுவதும் அப்படியா? என் கண்ணை நீ கட்டுவதும் இருவர் 2 பேரும் கண் கட்டி விளையாடி விட்டு மந்தார மலரை பறித்து கொண்டு போலான்னு சொல்லுகிறார். நிச்சயமாகத்தான் சாமி. அப்படியாகட்டும். சாமி, முன்னால உங்க கண்ணு கட்டிடு. அதாவது இந்த காணகத்துல கூட்டிட்டு போங்க. மந்தார மலரை பறித்து போ. ஆகட்டும் கண்ணே பாஞ்சாலி.
கொஞ்ச நேரம் ஆமா சாமி அதாவது இந்த மகந்தரத்திலே மந்தாரை மலரை வரிக்கும் போது எனக்கு நித்திரையாக வரும் போல தெரிகின்றது. கொஞ்ச நேரம் நான் படித்து உன் மணி மேல உலகிற. அப்படியா? நீங்கள் ஒரு தாளாட்டு பாடுங்க. பாஞ்சாலி, அதாவது இந்த காலகத்தில் நாம 22 பேர்களும் கண் கட்டி விளையாடும் பொழுது எனக்கு ஒரு சோகமாக இருக்கின்றது. ஒரு கொஞ்ச நேரம் அமர்ந்து நான் நித்திர கலையாக இருந்துட்டு அப்படி என்பதாக இந்த மந்தார மலரை எனக்கு பொறுத்து சமயம் அதாவே அப்படி நாமல் இந்த பாஞ்சாலியை தாளாட்டி அழுது கொண்டிருந்தால் அவர் கண்மலைச்சா நம்மளை விட மாட்டார். என்னுடைய அண்ணன் சொன்ன பிரகாரம் இந்த பாஞ்சாலியை காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டோம். நாமல் இப்ப சீக்கிரமாக அஸ்னாவரம் செல்ல வேண்டும்.
பாஞ்சாலியாகப்பட்டவள் பாஞ்சாலியாகப்பட்டவள் அதாவது எப்படி என்றால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து கானகத்தில் அழுக பொழுது ஏதோ தங்கையானவள் அழுது கொண்டிருக்கின்ற அழுகு குரல் கேட்கின்றது என்று சொல்லி மாமனாகப்பட்ட வைகுண்ட வாசகன் வருவதுங்க